பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு தமிழ்நாடு சத்திரிய நாடார் இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் சந்திரன் ஜெய்பால் அவர்கள் இன்று நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலும் லூலு என்ற ஒரு நிறுவனம் ஆங்காங்கே தன்னுடைய கடையை பரப்பிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே கோவை மாவட்டத்தில் மட்டும் ஒரே ஒரு லூலு நிறுவனம் அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போது சமீபத்தில் சென்னையில் அந்த லூலு நிறுவனம் வர இருப்பதால், அதாவது சென்னை செனாய் நகர்ல அந்த மெட்ரோ ரயில் வளாகத்துல 1,00,000 சதுர அடியில அந்த லூலு மார்க்கெட்டை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதை தடை பண்ணணும், தமிழகத்துக்கு லூலு மார்க்கெட் தேவையில்லை, இதையும் தடை செய்ய வேண்டும், கோயம்புத்தூர்ல இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த லூலு நிறுவனத்தையும் தடை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு சந்திரன் ஜெய்பால் அவர்கள் வருகிற 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறார்கள். இன்று அது பற்றித்தான் சந்திரன் ஜெய்பால் அவருடைய கேட்க இருக்கிறோம். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம் நஜி. நல்லா இருக்கீங்களா நஜி? சரி நஜி. இப்போ அந்த லூலு மார்க்கெட் இப்போ சென்னை நகர்ல வர இருக்குது, அதற்குரிய வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அது எப்படின்னா ஃபுல்லா வியாபாரிகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிறுவனம் அது. ஆனா தமிழ்நாட்டில் இன்னைக்கு எத்தனையோ பெரிய பெரிய வியாபாரி சங்கம்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கிறாங்க. நீங்க தமிழ்நாடு வணிகர்கள் மகாஜன சபைன்னு ஒரு வியாபாரி சங்கத்துக்கு வச்சிருக்கீங்க, அதுல நீங்க தலைவரா இருக்கீங்க. ஆனா இதோட பெரிய பெரிய இன்னைக்கு விக்ரம் ராஜா சங்கம் இருக்காங்க, சவுந்தரராஜன் சங்கம் இருக்காங்க, டைமண்ட் ராஜா சங்கம் இருக்கு, முத்துக்குமாரன் சங்கம் இருக்கு. எல்லா சங்கங்களுமே இந்த லூலு மார்க்கெட்டை வரவேற்கிறாங்களா, எல்லாருமே அமைதியா இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும்தான் அந்த லூலு மார்க்கெட்டுக்கு வரக்கூடாது, அதை தடை செய்யணும் அப்படின்ட்டு போராட்ட களத்துக்கு வர்றீங்க. என்ன காரணம்? நீங்க சொன்ன வணிகர்கள் அமைப்புகள்லாம் தலைவர் வெள்ளையன் அவர்களுக்கு அவர்கள் தலையிட்ட பிறகுதான் ஒரு போராட்ட குணம் உண்ட வணிகர் அமைப்பாக மாறிச்சு. அதுக்கு முன்னாடி அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் இருந்தார்கள். அவங்க இருக்கும்போது அப்பாத்துறை அண்ணாஜி தலைவராக இருந்தாங்க. தலைவர் வெள்ளையன் என்றதுக்கு பிறகுதான் நீங்கள் சொன்ன அமைப்புகள் தலைவர்கள் எல்லாருமே இப்போ உருவாக காரணமாக இருந்தார்கள். காரணம், வியாபாரிகள் சங்கம்னுக்கிட்டு ஒரு பெரிய அளவில் யாரும் பேரோடு புகழோடு இருக்கலை. விவசாயி சங்கம் இருக்கும், அதை தாண்டி வேற எந்த சங்கமும் தமிழ்நாட்டில் இல்லை. நெசப்பாளர் சங்கம், மீனவ சங்கம்லாம் இருந்தது. ஆனால் அவங்களாம் கவர்மெண்ட் சப்சிடி வாங்குற அளவில் தான் இருந்தாங்க. விவசாயிகளும் சப்சிடி தான். ஆனால் வியாபாரிகளுக்குன்னு எந்த சப்சிடியும் கவர்மெண்ட்டு கொடுக்கல. இருந்தாலும் அதாவது படித்து வேலை இல்லாத பட்டம் பெற்ற இளைஞர்கள், பட்டம் பெறாத இளைஞர்கள் தன்னுடைய வேலை வாய்ப்பை தேடி அலைகிறாங்க. அந்த வேலை வாய்ப்பை தேடி அலையும் பொழுது அனைவருக்கும் வேலை கிடைக்கிறது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 50% இளைஞர்கள் கடைசி புகலிடமாக இந்த வணிகத்துறையை தான் தேர்ந்தெடுத்து வராங்க. வணிகத்துறைக்கு வந்தாலும் முதலீடு வேணும், வணிகத்துக்கு சும்மா செய்ய முடியாது. அப்போ தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட இருக்கிற நகை சொத்துக்கள் இதெல்லாம் அடமானம் வச்சு தான், இல்லைன்னா விற்று தான் அவங்க ஒரு தொழில் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பாதுகாக்கப்படாத தொழில் நிறுவனமாக இருந்தது. தலைவர் வெள்ளையன் அவர்கள் தலையிட்டு அந்த தலைவர் பொறுப்பை ஏற்ற பிறகுதான் இந்த வணிகர் அமைப்புகளுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பான அமைப்பாக இருந்தது அனைவருக்கும் தெரியும். அவர் இருக்கும் பொழுதே தலைவர் வெள்ளையன் இந்த சுதேசி அமைப்புகளுக்கு, நம்ம உள்நாட்டு தயாரிப்புகளுக்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுப்பார். உள்நாட்டு தயாரிப்புகள் வளர்ந்தால் மட்டும்தான் நம்ம நிறைய அடைய முடியும், வணிகர் நல்லா இருக்கும். அதாவது நம்ம மட்டும் வணிகர் மட்டும் இருந்தால் நல்லா போதாது, நம்ம நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும், அந்த சுதேசி தயாரிப்பாளர்களை ஊக்கப்படுத்தணும் அப்படின்ட்டு பெப்சி, கோக்கு, ஹமாமு இந்த ஐட்டங்கள் அனைத்தையும் எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நாங்கள்லாம் ரோட்டில் நின்று மறித்து போராட்டம் பண்ணியிருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லூலுவை தடை செய்ய வேண்டும் என்று தலைவர் வெள்ளையன் அவர்கள் கடைசி காலங்களில் நானும் அவரும் உட்கார்ந்து பேசி கோயம்புத்தூரில் போட்டாங்க. அதை நம்ம எப்படியாவது எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி தள்ளாத முடியாத காலத்திலையும்
எல்லா சங்கங்களையும் அப்ரோச் பண்ணி தலைமைச் செயலக முற்றுகை போராட்டம் நடத்தலாம். அப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள்லாம் அப்போ கவர்மெண்ட்லேருந்து கேட்டாங்க, இதில் முற்றுகை போராட்டம் நடத்தாதீங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துங்க, நாங்கள் அது பெர்மிஷன் தரோம். இல்லை கிடையாது, முழுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். தலைவர் வெள்ளையன் போட்ட விதை தான் இன்னைக்கு முளைத்து இருக்கின்றது. அந்த லூலுவை எதிர்க்கணும்னு நம்ம வர அவங்க அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட அன்னைக்கு 1000 பேர் கைதானோம் லூலுவை எதிர்த்து. இருந்தாலும் அந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற லூலு மூடப்படலை. காரணம் என்னன்னா, அன்னைக்கு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள். இதில் என்னென்ன பின்புலன்னா, ஸ்டாலின் ஏன் அவங்களுக்கு அந்த உள்நாட்டு மக்கள் வணிகர் மக்கள் மேலே ஒரு அன்பு கொண்டவர் தான் ஸ்டாலின் அவர்களும். இருந்தாலும் இதை ஏன் தடை செய்யலைன்னா, அவர் ஸ்டாலின் அவர்களே அந்த லூலுவில் ஒரு பங்குதாரராக இருந்திருக்கிறார். அதனால அவருக்கு அதை கண்டுகொள்ளவே இல்லை. இப்போ ஆட்சி மாறிவிட்டது. இப்போ திரு விஜய் அவர்கள் முதல்வராக வந்திருக்கின்றார்கள். எடுத்த எடுப்புல இப்போ நம்ம அந்த முக்தார் அகமதுக்கெல்லாம் முக்தாருக்காக மிகப்பெரிய போராட்டம் பண்ணோம். அப்பவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த போராட்டத்தை கண்டுகொள்ளவே இல்லை. மாறாக முக்தார் வீட்டுக்கு போலீஸ் காவல், முக்தாருக்கு போராடலாம் போலீஸ் காவல், இப்படி அவனை பாதுகாப்புறதுல இருக்கும்போது நம்ம சமுதாயத்தவர்கள்லாம் காமராஜர் பக்தர்கள்லாம் என்ன நினைச்சாங்க, அப்போ ஸ்டாலின் அவர்கள் பின்புலத்தில் தான் முக்தார் இதெல்லாம் பேசுகிறார் போலுக்கு அப்படின்னு எல்லாரும் நினைச்சோம். பல போராட்டம் நடத்தினோம், எதையும் துளிகூட கண்டுகொள்ளது. இப்போ ஆட்சி மாறின உடனே ஒரு பெண்கள் விஷயத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு அம்மா கொடுத்தது, பிடிச்சு உள்ளே போட்டாங்க, குண்டாஸ் போட்டாங்க. அப்போ இதே போல தான் லூலுவையும் அன்றைய முதல்வர் அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. இப்போ அதற்கான நேரம் வந்திருக்கின்றது. இவர் அதாவது ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு சிஎம்ஆ இருக்கும்போது அந்நிய முதலீட்டை ஈர்த்து கொண்டு வருகின்றேன், துபாய்க்கு சென்றாங்க. துபாய்க்கு அவங்க ஃபேமிலி ஃபுல்லா போனாங்க. ஆமா, குடும்பமே போனாங்களே. ஆமா, போயிட்டு வரும்பொழுது இந்த லூலுவை மட்டும் அந்நிய முதலீடா நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி கொண்டு வந்திருக்காரு. சரி, அவங்க லூலு தனி அமைப்பாக கிடையாது, இவர் அதுல பார்ட்னரா இருந்திருக்காருன்னு அதுக்கப்புறம் தான் மக்கள் பேசிக்கிறாங்க. எந்த சதவீத பார்ட்னர்னு தெரியல. இவர் எவ்வளோ 12,000 கோடி முதலீடு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாட்டின் முதல்வர், நம்ம நாட்டின் படித்த இளைஞர்கள், வேலையில்லா இளைஞர்கள்லாம் இந்த காய்கறி மளிகையெல்லாம் விற்பனையெல்லாம் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் வாழ்க்கையை குலைக்கிறதுக்கு ஒரு முதல்வரே திட்டம் போட்டு வர தேவையில்லை. முதல்வர் எதை கொண்டு வரணும், அதாவது ஒரு நாட்டுக்கு என்ன தேவை, இப்போ நம்ம நாட்டில் என்ன தட்டுப்பாடு, மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு அந்நிய முதலீட்டை கொண்டு வந்திருக்கலாம். ஒரு யூனிட் 1 ரூபா கொடுத்தா நம்ம ஒன்றும் வேண்டாம்னு சொல்ல போகிறது இல்லை, வரவேற்போம். ஸ்டாலின் ஐயா வந்தாங்க, 1 ரூபாய்க்கு மின்சாரம் கொடுத்தாங்க அப்படின்னு அத்தனை பேரும் பாராட்டுவாங்க. அதே போல பெட்ரோல் டீசல் நமக்கு இப்போ 100 தாண்டி போயிட்டு இருக்கு. அந்நிய முதலீடாளர்கள் கொண்டாங்க, 25 ரூபாய்க்கு பெட்ரோல் டீசல் கொடுங்க. முதல்வர் ஸ்டாலின் ஐயாவை நாங்கள் பாராட்டுறோம். அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் கொண்டு வரல. நம்ம நாட்டில் விவசாயம் ஒரு பெரிய துறையாக இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு அரசு சப்சிடி எல்லாமே கொடுக்குறாங்க. மீன் தொடி பாருங்க, நம்ம மீனவர்கள் அந்த கடலை தாண்டி போனாங்களா இல்லையான்னு தெரியல, அந்த ஸ்ரீலங்கா படைகள் கடற்படை சுட்டு பிடிச்சு உடனே அங்கே கைது பண்ணி அங்கோட்டு ஜெயில் வைக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்ரீலங்கா படைகள் அவன் நாட்டு மக்களை எப்படி அழகா தன் நாட்டு மீன் வளத்தையே அவன் விட்டு கொடுக்கல, யாரும் கொண்டு போயிடுவான்னுட்டு. ஏன் நம்ம நாட்டு வளத்தை நீ வியாபாரம் பண்றதுக்கு அடுத்தவனை கொண்டு வர, நம்ம இளைஞர்கள் இல்லையா? ஆக இளைஞர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த லூலு. அதாவது இப்போ தெரியாது அவங்களுக்கு, அதாவது முன்னாடி அந்த சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ஆங்கிலேய நிறுவனத்துக்கு எதிராக கப்பல் கம்பெனியை உருவாக்குனாங்க. அப்போ வெள்ளைக்காரன் கம்பெனியும் கப்பல் ஓட்டிச்சு, வேவுசி கம்பெனியும் கப்பல் விட்டாங்க. இது சுதேசி கப்பல்னு பேரே வச்சாங்க. உடனே அந்த வெள்ளைக்காரன் ஒரு திட்டம் போட்டான், நான் குறைஞ்ச ரேட்ல கூப்பிட்டு போறேன், இல்லைன்னா பைசாவே பணமே தர வேண்டாம், ஃப்ரீயாவே கூப்பிட்டு போறேன்னு சொல்லி ஒரு மாசம் 2 மாசம் கூட்டு போயிருப்பான். அதுக்குள்ள நம்ம விஓசி சிதம்பரம் பிள்ளை அவர்கள் கப்பல் பயங்கர லாபத்தை இழந்து நெருக்கடிக்குள்ள போயிட்டு எல்லாமே நஷ்டமாகி நிறுத்த வேண்டிய கட்டாயம் வந்துச்சு, ஓடிட்டாங்க. அப்போ ஃப்ரீயா கூட்டு போனா திரும்ப ஃப்ரீயா கூட்டு போனானா? போகல. இல்லை.
திரும்ப டபுள் மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு பணத்தோட வச்சு தான் அந்த கப்பல் கம்பெனி ஓடிச்சு. அதே மாதிரி தான் அந்த லூலு நிறுவனமும் இப்போ நம்ம விவசாய பொருளை வாங்குற மாதிரி வாங்குவாங்க. இப்போ நம்ம ஆளுகள் லூலுக்கெல்லாம் நாங்கள் தயாரிப்பு பொருளாக கொடுப்பாங்க. பெரிய பெரிய ஸ்டவ் கம்பெனி, குக்கர் கம்பெனிகள்லாம் தயாரிப்பு பொருள் கொடுப்பாங்க. ஒரு லிமிட்டுக்கு பிறகு இவன் அனைத்தும் சைனாலேருந்து வாங்கிட்டு வந்துடுவான். இங்கே உள்ள தயாரிப்பு கம்பெனிகள்லாம் மூடப்படும். விவசாய பொருள் இப்போ அரிசி, பருப்பு மெயினான விவசாய பொருள், தக்காளி, வெங்காயம் மெயினான இது ஒரு கப்பல் எங்கேருந்து ஒரு நல்ல வெளிநாட்டில் இருந்து அவர் வாங்கிட்டு வந்து இங்கே லூலு வியாபாரம் பண்ணால் நம்ம விவசாயமே அடிபட்டு போயிடும். அதாவது அவங்களுக்கு இது மத்திய அரசோட டைப் போட்டு தான் அந்த பன்னாட்டு வணிக ஒப்பந்தம் நடக்குது. இருந்தாலும் நம்ம மாதிரி ஏழை நாடுகளுக்கு, வளர்ந்து வரும் இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பாக இந்த வணிகத்துறை இருந்தது. அதை காலி பண்ணுறது நாம் எதிர்க்கிறோம். எங்கள் இளைஞர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு, சுய வேலை வாய்ப்பு, இதை அரசே தலையிடுறத நாங்கள் எதிர்க்கிறோம். ரெண்டாவது, அந்நிய முதலீட்டை ஈர்க்கிறோன்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே பெரும் பங்கை வைத்துக்கொண்டு லூலு வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு சிஎம் வந்தது மிகப்பெரிய வெக்கைக்காடான விஷயம். சிஎம் ஒரு ஜென்டலாக இருந்திருக்கணும். வியாபாரம் பண்ணுறதுக்கு எவ்வளோ துறையாக இருக்குது, இவ்வளோ ஒரு மின்சாரத்தை தயார் பண்ணலாம், வியாபாரிகள் கைவிக்க கூடாது. இல்லை, ஒரு சில்லறை வியாபாரத்தில் அது ஒரு அந்நியனை போட்டிக்கு கூட்டு நம்மளெல்லாம் இளைஞர்கள் எல்லாம் மட்டம் தட்டுறது ஒரு மிகப்பெரிய அவமதிப்பு செயல். இதிலிருந்து வரணுங்கிறதுக்காக வருகின்ற 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு ஒரு எழும்பூர் ராஜரத்ன ஸ்டேடியம் அருகில் ஆர்ப்பாட்ட போராட்டம். அதாவது இது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். நம்ம இது ஃபர்ஸ்ட் முதல்வர் விஜய் அவர்கள்ட்ட மனு கொடுத்துருக்குறோம். ஒரு பேட்டியும் கொடுத்து, ஐயா இதை தடை பண்ணுங்க, இது நம்ம ஊருக்கு வேண்டாம். ஏற்கனவே கோயம்புத்தூரில் கொண்டு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க. அந்த சர்க்கிள் எல்லாமே வணிகத்தை இழந்து பாதிக்கப்படுறது யார்? தமிழ்நாட்டு மக்கள் தானே. கண்டிப்பா. ஒருத்தர் இப்போ சொல்லுவாங்க டிமார்ட் இருக்கு, அதான் கேட்கலாம், ரிலையன்ஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க ஏன் பண்ணல? அது ஆரம்பிக்கும் போது நீங்க மௌனமா இருந்தீங்களா? அப்ப அதான் இல்லை பாருங்க, வால்மார்ட்டுன்னுக்கிட்டு கொண்டு வந்தாங்க முதல்வர் ஜெயலலிதா பீரியட்ல. வால்மார்ட் அப்போ வணிகர்கள்லாம் ஒன்று சேர்ந்து போராடணும். அடுத்த செகண்டே வால்மார்ட் எங்களுக்கு தேவையில்லைன்னுட்டு தூக்கி வெளியே போட்டாங்க. அதே மாதிரி அந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்பொழுது தான் கூடங்குளம் போராட்டத்தை நான் நடத்தினேன். கூடங்குளம் பவர் வேண்டும் என்று, வேணும் பவர் தான், அதாவது எலக்ட்ரிசிட்டி தான் ஒரு வருங்காலத்தை ஒரு திட்டமிடக்கூடிய ஒரு பெரிய செயல். இளைஞர்கள், கல்வித்துறை எல்லாமே கரண்ட் இல்லைன்னா முடியாது. கூடங்குளம் பாதுகாப்பானது, அது திறக்கப்பட வேண்டும் என்று பல இடத்துல உண்ணாவிரதம், திருநெல்வேலி, தூத்துக்குடி எல்லாத்துல உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தி அதை வென்று கையில் எடுத்தோம். முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கூட மக்கள் அச்ச உணர்வோடு இருக்கின்றார்கள், அச்ச உணர்வு தீரும் வரை திறக்கக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டாங்க. பிறகு நாங்கள் பண்ண போராட்டம், ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் ஒரு விழிப்புணர்வு பண்ணி செஞ்ச பிறகுதான் அந்த கூடங்குளத்தை திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அந்த டைமில் ஐயா அப்துல் கலாமே அங்கேருந்து அவங்க ஜனாதிபதியாக இருந்தாங்க. 5 அடுக்கு பாதுகாப்பு உள்ளது கூடங்குளம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பெரிய அளவில் இப்போ இந்திய அரசே இந்த லூலு மாதிரி மார்க்கெட்டை, இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, இந்தியா முழுக்க இது பாதிப்பு தான். அதாவது என்ன சொல்கிறோம், நம்ம தயாரிக்க முடியாத பொருளை கொண்டா, தயாரிக்க முடியாத, அதாவது ரொம்ப டிமாண்டான பொருளை நீ லூலு எங்கேருந்து கொண்டு வந்தாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே உள்ள பொருளையை விற்றுக்கிட்டு, இங்கே உள்ள வியாபாரிகள் நசுக்கிக்கிட்டு, அதெல்லாம் பெரிய நாளைக்கு பெரிய அளவில் மக்கள் போராட்டமாக இது நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ டிமார்ட் நீங்கள் வரவேற்கிறீங்களா? டிமார்ட் விசாரித்து பார்க்கையில் அது ஒரு இந்தியன் நிறுவனம், ராஜஸ்தானி. அதே மாதிரி ரிலையன்ஸும் அது ஒரு இந்திய நிறுவனம் தான். இந்தியர்கள் இந்திய நாட்டில் யாரும் டிமார்ட்டை கேட்குறீங்க, நம்ம ஊர் போத்தீஸ் இருக்காங்க, சரவணா ஸ்டோர் இருக்கிறாங்க, அதே மாதிரி ஜெயச்சந்திரன் மாதிரி இருக்கிறாங்க, எத்தனையோ இடத்துல இன்னைக்கு விரிஞ்சு பறந்து போகிறாங்க. அதெல்லாம் அந்த அந்த பொருளாதாரம் நம்ம நாட்டுக்குள்ளே தான் கிடக்கும். அதை பற்றி எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த லூலு அந்நிய முதலீடு, இவர் வருமானம் முழுக்க முழுக்க வெளிநாட்டுக்கு தான் போகும். ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ ஷேர் போட்டிருக்காங்களோ அந்த அளவுக்கு அவருக்கு போகும். இப்போ டிமார்ட்ல போற மக்களை பார்த்தீங்கன்னா அங்கே போய் என்ன வாங்குறாங்க? அரிசி வாங்குறாங்க, பருப்பு வாங்குறாங்க, மளிகை ஜாமான் வாங்குறாங்க. இதே தான் ஏற்கனவே நம்முடைய சிறு குறு வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டிமார்ட் ஆரம்பிச்சதுனால அவங்களுடைய வியாபாரம் பாதிக்கப்படுது. நிறைய பேருடைய வாழ்வாதாரத்தை இழந்து தொழிலை விட்டு வேற வேலைக்கு போக ஆரக்கூடிய கட்டாயத்தை வந்துட்டாங்க. அதையெல்லாம் நீங்க எதிர்க்கலையே. அதாவது வணிகத்துறை
பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டு வர்றதுனால அழிந்து போகுன்னு சொன்னாலும் அந்த வருமானம் வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கும். இப்போ நான் எதுக்காக லூலை எதிர்க்கிறோம்னா, இவனுடைய வருமானம் முழுக்க அந்நிய நாட்டுக்கு போயிடும். இவங்கெல்லாம் ஒரு பெரிய அளவில் போட்டியை உருவாக்கி நம்ம தமிழர்கள் வச்சிருக்கிற சிறு வணிகத்தையும் பாதிப்படையுங்க. இப்போ ஏகப்பட்ட பேர் சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறாங்க. ஆமா, அவங்களுக்கெல்லாம் பின்னாடி வியாபாரம் நடக்குமோ நடக்காதோ, பெரிய ஒரு 100 200 பேர் 500 பேருக்கெல்லாம் ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறாங்க. அவங்களும் இப்போ ஊர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து எல்லாம் இறக்குமதி பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்த லூலு வந்து கன்னிங்காக அடிப்பான். இவர் விற்கிற நம்ம வியாபாரிகள் விற்கிற ஒரு 100 ரூபா பொருளை அவன் 50 ரூபான்னு விற்பான். பாதிக்கு போயுது. டிமார்ட்லயே அப்படிதான் விற்கிறாங்க. டிமார்ட்ல வித்தாலும் அது வந்து ஒரு நீங்க சொல்றீங்க டிமார்ட் ரிலையன்ஸ் உடைய வருமானங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளேயே தான் இருக்குது, வெளிநாட்டுக்கு போகல. ஆனா லூலு வர்ற வருமானம் வந்து வெளிநாட்டுக்கு போவோம் அப்படிங்கிறீங்க. தமிழ்நாட்டுக்குள்ள உள்ளுக்குள்ளே இருக்குன்னா கூட சிறு சிறு வியாபாரிகள் வந்து மிகவும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. சிறு சிறு வளர்ச்சி தடைபடுது இல்ல. ஆன்லைன் வியாபாரம் வந்தது. ஆமா, ஒரு கடைக்கு முன்னாடி போய் ஒருத்தர் நின்று வேலை கேட்டு வராரு, வெளியே அப்படியே ஆன்லைன்ல வேலை கேட்கிறாரு. ஒரு 100 200 கம்மியா இருந்தா ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அதே மாதிரி இன்னைக்கு ஸ்விக்கின்னு ஒரு கம்பெனி வந்திருக்கு. அந்த கம்பெனிகள் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு 5 கிரவுண்டு 10 கிரவுண்டு இடத்த பிடிச்சி காய்கறி விற்கிற அளவுக்கு, அதாவது முழுக்க டோர் டெலிவரி தான். அங்கே ஃபோன் பண்ணி சொன்னாலும் வீட்டுக்கு வந்துடுற மாதிரி வச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து இது வணிகம்லாம் வந்து வேற லெவலில் போயிட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம ஆளுகள் வந்து அதை போராடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் இருக்கிறாங்க, இப்போ அந்த மாதிரிலாம் வருது. நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிடுங்க. எனக்கு என்னன்னா, சுதேசி வணிகம் காப்பாற்றப்படணும். நம்ம நாட்டு பொருளாதாரம் அன்ன நாட்டுக்கு போகக்கூடாது. அதாவது நம்ம நாட்டு ஆளுகள் எல்லாம் வெளிநாட்டுலேயும் வியாபாரம் பண்ணுறாங்க. இப்போ லட்சுமி அந்த இது ஆமாம் மிட்டல் அந்த கம்பெனிக்கு போக்குவரத்து ஏகப்பட்ட கம்பெனி பண்ணுறாங்க. அது அந்த நாட்டில் வந்து அந்த நாட்டு இறையாண்மைக்கு, அந்த நாட்டு விவசாயத்துக்கு, அந்த நாட்டு வணிகத்துக்கு பாதிப்பு ஏற்படாமல் தான் அவங்க பண்ணுறாங்க. இப்போ லூலு வந்து வந்துச்சுன்னா இங்கே உள்ள இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும்ல என்ன சொல்றாங்களே, எல்லாம் கூலிக்காரங்களா போயிடுவாங்க. இப்போ வந்து வியாபாரிகள்லாம் ஓனர்ஷிப்போடு இருக்கிறாங்க. ஆமாம், ஒரு பொருளை வாங்கி வச்சு ஒரு முதலாளித்தன்மையோடு இருக்கிறாங்க. நாளைக்கு இதெல்லாம் அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது லூலுக்கிட்ட அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் ஒரு கூலிகளாக ஆகிடுவாங்க. இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம பிள்ளைகள் படித்து வேலைக்கு போட்டு தான் நினைக்கிறாங்க. வேலைன்னா எந்த கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்க? 30,000 40,000 சம்பாதிச்சாலும் வேலை தான். ஆனால் அவர் ஒரு நாள் முதலாளி ஆக முடியாது. அவர் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கே போராடிட்டு நடக்கணும், பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கே போராடி. ஆனால் வணிகத்துறை அப்படி இல்லை. இப்போ பெரும்பாலும் வணிகர்கள் வந்து 2 மணிக்கே முழிக்கக்கூடிய வணிகர்கள் இருக்காங்க, 3 மணிக்கே முழிக்கக்கூடிய வணிகர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த வேலை வாய்ப்புங்கும் போது இந்த மாதிரி கடின உழைப்பெல்லாம் இல்லாமல் போயிடும். இந்த போராட்டத்துக்கு லூலு ஒழிப்பு வெட்டுப்புலிப்படை அப்படின்னு ஒரு போராட்ட குழு நீங்க வச்சிருக்கீங்க. ஏன்னா நீங்களே எத்தனையோ நிறுவனங்கள் வச்சிருக்கீங்க, அதாவது சமுதாயத்துக்கும் வச்சிருக்கீங்க, வியாபாரிக்கும் வச்சிருக்கீங்க, அனைத்து சமுதாயத்துக்கும் சேர்த்துக்காக வச்சிருக்கீங்க, ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்கீங்க. அதன் சார்பா பண்ணாம அது என்ன வெட்டுப்புலி படையில ஆரம்பிச்சிருக்கீங்களே. அதாவது இந்தியர்களை காஷ்மீர்ல நிறைய அட்டாக் பண்ணாங்க. அப்ப நம்ம பாரத பிரதமர் இந்திய ராணுவம் அடித்தது அப்படின்னு இல்லை, ஆப்ரேஷன் சிந்தூர்னு அறிவிச்சாங்க. ஆமா, ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்ல நீட் ஒழிப்பு அப்படின்னு முந்தைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நீட் ஒழிப்பு போராட்டம் அப்படின்னு ஒரே ஒழிப்பு கிழிப்புன்னு தான் வரும். அதே பாணியில் இது லூலு ஒழிப்பு. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ சிறு வயசுல எங்கள் அம்மா சொல்லுவாங்க, வெட்டுப்புலி தீப்பெட்டி வாங்கிட்டு வந்துட்டு. வெட்டுப்புலி தீப்பெட்டி தான் மழை காலத்திலையும் ஈஸியாக பற்ற வைக்க முடியும். மற்ற தீப்பெட்டிலாம் அதனால வெட்டுப்புலி வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி, டைகர் ஃபைட், ஒரு பிராண்டட். ஆமாம், அது வந்து அதுக்கு ஒரு சுப்பீரியர் பவர் உண்டு. அதனால அந்த பேரை வெட்டுப்புலி, லூலு ஒழிப்பு வெட்டுப்புலி படை என்று இந்த ஆபரேஷனுக்கு வச்சிருக்கிறோம். ஆபரேஷன் தான், இது ஆபரேஷன் தான், விடமாட்டோம். சரி, லூலுவை எந்த வழியிலையும் ஒழிச்சே தீர்வோம். எப்படி நீட்டை ஒழிப்பதற்கு நம்ம அரசியல் கட்சிகள்லாம் கங்கணம் கட்டிக்கிட்டு நிற்காங்களோ, இந்த லூலுவை ஒழிக்காமல் விடவே மாட்டோம். இந்த வெட்டுப்புலி படை
ஆமா, படைகளை ஆள் சேர்த்துக்கிட்டே தான் இருப்போம். இந்த போராட்டத்துக்கு வேற அரசியல் கட்சிகள் யாராவது தொடர்பு கொண்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? அது நம்ம சுதேசி சார்ந்த அரசியல் அமைப்புகள்லாம் இப்போ மருத்துவர் ஐயா ராமதாஸ் இருக்கிறாங்க, அவங்க சன் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் அதில் தொடர்புள்ளவங்கள தான் இருக்கிறாங்க. நம்ம நாட்டு தயாரிப்புகளை ஊக்கப்படுத்தணும், நம்ம நாட்டு வணிகத்தை ஊக்கப்படுத்தணும்னுட்டு அரசியல் கட்சிகள் அனைவருக்கும் ஆர்வம் உண்டு. ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவரே பார்ட்னராகி ஒரு பெரிய கம்பெனியை கூட்டு வர்றது, அது மக்கள் வந்து அதை வெறுக்கத்தக்கக்கூடியது, அது இளைஞர்களுக்கு எதிரானது. ஸ்டாலின் அவர்கள் அந்த லூலுவை டையப் போட்டுங்க கொண்டு வந்தது தமிழக மக்களுக்கு மட்டுமில்ல, தமிழக இளைஞர்களுக்கும் அது எதிரானது. அதனால இந்த லூலுவை விரட்டும் வரை ஓய மாட்டோம். லூலு வெட்டுப்புலி படை இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகும். அதாவது ஸ்டாலின் அவர்கள் இப்போ நம்ம ஏற்கனவே டையப் போட்டோம், நம்ம இப்போ சிஎம் இல்லை, விஜய் அவர்கள்ட்ட கேட்போம், ஐயா இது சரியில்லை, நம்ம நாட்டு மக்களுக்கு எதிரானது, விவசாயத்துக்கு எதிரானது, வணிகத்துக்கு எதிரானது, நீங்க இதை உங்க பாணியில இந்த லூலுவை தடை செய்யணும். ஆமா, தடை செய்ய வேண்டும். சரி, நீங்க வந்து விஜயை பார்த்து அவருக்கு வந்து பார்க்கல, அவருக்கு கோரிக்கையை மனு அனுப்பியிருக்கீங்க. இப்ப இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் உங்களுடைய போராட்டத்தை, நீங்க கொடுத்த மனுவை விவசாயிகளுக்கும் மற்ற நிறுவனங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் ஏகப்பட்ட பாதிப்பு வருது. ஏன்னா மக்களுக்கான முதல்வராக நான் இருக்கேன், இது பெரிய பாதிப்பு வரக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து லூலு, அது நீங்க அதை எடுத்து தடை செய்றீங்க. இவருடைய ஆட்சியில இந்த லூலுவை நீங்க தடை செய்வார் நினைக்கிறீங்களா? அதான் நிச்சயமா மக்கள் விரோத ஆட்சிக்கு எதிராக தான், மக்கள் விரோத ஆட்சியை விஜய் அவர்கள் நடத்த மாட்டார்கள். குறிப்பாக இந்த போதை ஒழிப்புலாம் இப்ப பாருங்க, எல்லா போதைப் பொருள் வித்தவங்கலாம் இன்னைக்கு அரெஸ்ட் ஆகிட்டு இருக்கான். அதே மாதிரி பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை பண்ண அந்த போதை ஆசாமிகள்லாம் கடுமையான தண்டனைக்கு பிறகு இப்ப திருந்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த லூலு ஒழிப்பையும் விஜய் அவர்கள் செய்வார்கள் என்பது மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஏன்னா இதுதான் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வணிகம்தான், ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பான இடம். அதுக்கு எதிராக விஜய் அவர்கள் வேலை செய்ய மாட்டார்கள். வியாபாரிகளுக்கு காவலனா இருப்பாரு. கண்டிப்பா வியாபாரிகளுக்கு காவலராக இருப்பார்கள். எப்படி மீனவர்களுக்கு காவலராக இருக்காங்களோ, நெசவாளர் பிரிவுக்கு காவலர். இப்ப நாங்க வணிகர்களுக்கு எந்த சப்சிடியும் கிடையாது கவர்மெண்ட்ல இருந்து. ஆமா, நாங்க வந்து கிட்டத்தட்ட அந்த ஜிஎஸ்டிகளை 3/4 பகுதி ஜிஎஸ்டியை வணிகர்கள் தான் ஈட்டி தராங்க. அந்த லூலு மூலமா வர்ற சிறு பைசா கூட இங்க தேவையில்லை. லூலு மூலமா வர்ற வருமானம் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லை, இந்திய மக்களுக்கே தேவையில்லை. நாங்க உழைச்சு நாங்க ஜிஎஸ்டி கட்டுறோம். அது நம்ம உழைப்பு, நம்ம நாடு. ஆமா, நம்ம நாட்டுக்குள்ள யாரையும் புகுந்து நம்ம நாட்டு இளைஞர்களை அழிப்பதற்கு விடவே மாட்டோம். வெட்டுப்புலி படை பாதுகாப்பாக இருக்கும். இப்ப நீங்க இந்த முயற்சி எடுத்து செய்றீங்க. இப்ப உங்களை மாதிரி மற்ற வியாபாரி சங்கம் இருக்குன்னு சொன்னப்ப அவங்க எல்லாம் உங்களுக்கு யாராவது இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா, இல்ல தெரிவிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல வருவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? எங்களுடைய தலைவர் வெள்ளையன் அவர்கள் எந்த போராட்டமானாலும் அவர் முடிவு எடுப்பாரு, அவர் இறங்குவாரு, வெற்றி பெறுவார். ஆனா இப்ப இருக்கிற வணிகர் அமைப்புகள்லாம் வலுவான அமைப்புகள்லாம் இருக்கு. ஆனா அவர்கள் இதை கண்டும் காணாத மாதிரி இருக்கிறது வணிகர்களுக்கு ஆபத்து. அந்த தலைவர்களால் வணிகர்களுக்கு ஆபத்து. அவர்கள்லாம் சுய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக சில அரசியல் கட்சியை சார்ந்து, சில கம்பெனிகளை சார்ந்து இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா அந்த போராட்டத்துக்கு அவங்கெல்லாம் வரணும். வந்தால்தான் நீங்க வியாபாரி சங்க தலைவருங்கிற ஒரு டைட்டிலுக்கு பொருத்தமா இருக்கும். அழைப்பு கொடுப்பீங்களா அவங்களுக்குலாம்? எல்லாத்துக்கும் அதாவது எல்லா சங்கத்துக்கும் அழைப்பு கொடுத்தாச்சுன்னா கொடுத்துட்டீங்க. இந்த போராட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டோம் அமைந்தகரையில். அப்போ எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திட்டோம். ஆலோசனை கூட்டத்துக்கே வர்றதுக்கு அவங்களுக்கு தயக்கப்படுறாங்க. அதாவது யாராவது ஒருத்தர் தான் அதை லீட் பண்ண முடியும். கண்டிப்பா 6-7 சங்கம் இருக்குனாலும் யாராவது ஒருத்தர் தான் லீட் பண்ணணும். யாருக்காக? எங்க வீட்டுல சாப்பாடு இல்லைன்னா பண்ணல. எங்க வீட்டு இளைஞர்கள் எல்லாம் வணிகத்துறையில தான் இருக்கிறாங்க, இந்த வணிகத்துல நல்லா இருக்கிறாங்க. ஆனா அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிகர்களுக்கும் எந்த பாதுகாப்பும், பாதுகாப்போட நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லூலு ஒழிப்பு போராட்டத்தை பண்றோம். அந்த தலைவர்கள்லாம் கலந்துக்கிடுறாங்களோ கலந்துக்கலையோ அதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. தலைவர்கள் நம்ம போராட்டத்துக்கு வந்தா பெரிய தலைவர் ஆகலாம், இல்லைன்னா சாமானிய வணிகர்கள்லாம் தலைவர் ஆயிடுவாங்க. பெருந்தலைவர்கள்லாம் இதை கண்டுகொள்ளவில்லை என்றால்
சாதாரண வணிகர்கள் தான் நாளைக்கு வணிக சங்க தலைவர் ஆவார்கள். லூலு ஒழிப்பதற்கு வராத தலைவர்கள்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க, அது நிச்சயம். ஏன்னா வெள்ளையன் ஆரம்பிச்ச அந்த போராட்ட குணம் மங்கி போச்சுன்னு சொன்னா அதை நாங்கள் விட மாட்டோம். இளைஞர் படை, அந்த வெட்டுப்புலி படை தலைவர் வெள்ளையன் அவர்களின் அந்த எண்ணத்தை தூக்கி தாங்கி நிறுத்தும். லூலு ஒழிக்காமல் விட மாட்டோம். ரொம்ப நன்றி. போராட்டம் தொடரும். ரொம்ப நன்றி. உங்களுடைய முயற்சி வெற்றி பெறணும். கண்டிப்பா. இந்த புதுசா வெட்டுப்புலி படைன்னு ஒண்ணு இப்ப கொண்டு அறிமுகப்படுத்திருக்கீங்க. ஆமா. இது வந்து ரொம்ப வீரியமா செயல்படணும். இதே மாதிரி வியாபாரிகளுக்கு ஒரு பாதுகாவலனா நீங்க இருக்கணும். இந்த வெட்டுப்புலி படை வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எதிர்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இயக்கமாக அது மாற வேண்டும் என்பது எல்லாருடைய ஆசை, வியாபாரிகளுடைய ஆசை, எங்களுடைய ஆசையும் அதுதான். நன்றி அண்ணாச்சி. எல்லாம் வாங்க, கண்டிப்பா இணைந்து வெற்றி பெறுவோம். கண்டிப்பா. ஓகே.